வணக்கம். இப்போ நான் செய்ய போகிறது ஆட்டுக்கால் பாயா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சுவையான ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடுறேன். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து எண்ணெயில் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை ஒரு 3, பட்டை, கிராம்பு, அப்புறம் பச்சை மிளகாய் இதில் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, சோம்பு, கசகசா இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சோம்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, கசகசா 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சோம்பு, அவ்வளோதான். இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா அப்படியே கொஞ்சம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து பூண்டு சேர்க்கல, வெறும் இஞ்சி மட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து தேங்காய் வந்து நல்லா அப்படியே பச்சை தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பாலெல்லாம் சேர்த்து இதுலேயே அப்படியே எல்லாம் ஃபுல்லாக கலந்து வச்சுருக்கேன். ஆட்டுக்காலை வந்து ஒரு 20 விசில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதனால் இது அப்படியே நல்லா 20 விசில் விடணும். நல்லா அப்போ தான் நல்லா குழஞ்சி, சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். விசில் வந்து கம்மியாக விட்டால் கால் வேகாது, அப்படி இதுவாக இருக்கும். அதனால நல்லா வேக விடணும். இப்போ இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி இதுவும் கரெக்டாக இருக்கணும். கடைசியாக ஊற்றும் போது அந்த அளவுக்கு தண்ணி நான் வச்சுக்கணும். நம்ம பாருங்க, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் வதக்கியாச்சு. நம்ம வந்து இதில் வந்து உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஏற்கனவே இதில் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள் வந்து இதில் கொஞ்சம் கூட போட்டால் தான் அந்த கால் வந்து வாசனை தெரியாது. ஸ்மெல் வந்து அந்த காலுடைய ஸ்மெல் வந்து மஞ்சத்தூளில் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை வந்து இதெல்லாம் சேர்க்கறதுனால அந்த மசாலா வாசனை வந்து நல்லா அந்த கால் வாசனை தெரியாது, மசாலா வாசனை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூட மசாலா இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கிறேன். இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் நல்லா நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக நிறைய போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நல்லா அப்படியே இந்த மிளகாவுடைய வாசனை கொஞ்சம் போகட்டும். நம்ம இந்த காலை இதில் போட்டுடலாம். நல்லா இது கலந்து விட்டுடலாம். ஆட்டுக்கால் பாயா வந்து நம்ம இடியாப்பம், ஆப்பம், மெயினாக ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இடியாப்பமும் அதுக்கு நல்லாயிருக்கும்.
இல்லை வந்து நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இதோட நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா இருக்கிறது ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயம் வந்து சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நல்லா வெந்ததுனால இது ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து அந்த தேங்காய் பாலை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நம்ம அந்த தேங்காவை வந்து நல்லா அதிலே அரைச்சி எடுத்துட்டு இன்னொரு தடவை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸில் மைய அரைச்சிக்கணும். நல்லா ரொம்ப திப்பியாக அரைக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து நல்லா மசியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து இதில் கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை அதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் ஆட்டுக்கால்லையே கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால நம்ம இதில் பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு பார்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறவங்க வந்து 2 ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தனியாக ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதில் போட்டுருக்கிறதுனால ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். அப்புறம் வந்து வேறு மசாலா வந்து நம்ம இதுலேயே இருக்கிறதுனால மசாலா வந்து கரம் மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுலேயே வந்து நம்ம இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் சோம்பு வந்து இதுலேயே அரைச்சி சோம்பு, கசகசா இதில் வச்சுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் அந்த மசாலாவை போடும். பாருங்க நல்லா கொதிக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கால் கிடைக்கிறப்ப உடனே வந்து அதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யறதுனாலும் நல்லா ஒரு நாள் அப்படி வச்சுக்கணும், ரொம்ப நாளைக்கு வச்சுக்கூடாது, அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து மறுநாள் இதே மாதிரி எடுத்து விசில் நல்லா விடணும். விட்டால் தான் உங்களுக்கு நல்லா அப்படியே குழஞ்சி வரும். அவசரப்பட்டு டக்குன்னு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் அப்படியே வந்து கல் மாதிரி ஆகிடும். ஒரு கால் நல்லா ஒரு 15 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இல்லை சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் 5 விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க, நல்லா சூப்பராக நல்லா வெந்துடும். கால் எவ்வளோ வேகுதோ அப்போ வந்து இந்த பாயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்க மிளகாத்தூள் தாராளமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். அப்படி காரம் கம்மியாக கொஞ்சம் வயிறு அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம், அது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் மீடியமாக காரம் சேர்த்துங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாகவும் அந்த சமையல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த வாசனையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை கலந்து இந்த தேங்காய் விதை விட்டுடலாம். நல்லா பாருங்க பவுடர் மாதிரி தேங்காய் இருக்கணும். திப்பி எல்லாம் இருக்குதுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இந்த தேங்காவை நல்லா ஊற்றிடுவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ பாயா, ஆட்டுக்கால் பாயா எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா கலகல ஸ்மெல்லு, நல்லா சோம்பு, கசகசா, கிராம்பு இந்த வாசனை நல்லா வருது. உப்பு பார்த்துடுறேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுறேன். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து இது வந்து ஆப்பத்தோட வச்சு
சுட சுட நல்லா ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அது வாட்டுக்குள்ளே ஆப்பம் 5 ஆப்பம் உள்ளே போயிடும். அதே மாதிரி இடியாப்பமும் நல்லா சுட சுட வச்சு இடியாப்பத்தை இறக்கி வச்சுட்டு ஆட்டுக்கால் பாயா இறக்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்லாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஆப்பத்தோட இடியாப்பத்தோட சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயாவோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் மாறுதலாக தெரியும். அதனால நீங்கள் ஆப்பம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை அதில் போட்டுருவோம். பாருங்க கொதி வருது, நல்லா வாசனை நல்லா செமையாக இருக்குது. பெரும்பாலும் ஆட்டுக்கால் பாயா வந்து நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் போட்டுக்க பொருள் எல்லாம் வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இருக்கக்கூடியது தான், புதுசாக எதுவும் வாங்க வேண்டியதில்லை. ஒரு ஆட்டுக்கால் எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே குடும்பம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் கடையிலலாம் போய் சாப்பிட்டோம்னா ஒரு 4 பீஸ் 5 பீஸ் வச்சுட்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு ஆட்டுக்கால் வாங்கி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆட்டுக்கால் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆட்டுக்கால் வாங்கினா. அது அந்த மாதிரி ஹோட்டலில் போய் வாங்கினா ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் சாப்பிட முடியும். அது ஒரு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். 350 ரூபாயிலிருந்து ஆட்டுக்கால் கிடைக்குது. பாருங்க இப்போ வந்து நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டா போதும். அப்புறம் இதை எடுத்துடுவேன். வாசனை நல்லா கலக்குது. இதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க காலையில வச்சுட்டு நைட்டு சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா வந்து வெளியில வச்சு சாப்பிட்றதா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்னோண்டு துண்டு ஒரு புளி எடுத்து கரைச்சி கடைசியா இப்படி இதை ஊற்றும் போது ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். தேங்காய் ஊற்றும் போது அதையும் சேர்த்து அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா போதும். அது சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதில்லை மறுபடியும். இப்போ கால் பாருங்க நல்லா வெந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் அமைக்கி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்க அப்படியே கை போது பாருங்க, அப்படியே கொல கொலன்னு அப்படியே இதாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். அருமையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு சமையலோட சந்திக்கிறேன். பாய்.